Cost of leveling a land at a rate of 15.50 square feet is 10,075. Find the area of the land. ஸோ நமக்கு இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஏரியா ஒரு ஏரியா ஆஃப் த லேண்ட் ஒரு ஏரியா இருக்குன்னா இது மேடும் பள்ளமா இருக்கு. இதை நம்ம லெவல் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாலே என்னதுன்னா ஏரியா தான் ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் அப்படின்னா என்னது, ஸ்கொயர்னா ஏதாவது ரெண்டு மல்டிப்ளை. இப்போ இது வந்து ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்களேன், லென்த் இன்டூ பிரெத். லென்த் மீட்டர்ல இருக்கு, இங்க ஃபீட்ல கொடுத்துருக்காங்களா, நம்ம ஃபீட்ல போட்டுக்கலாம். லென்த் எப்படி இருக்கு, ஃபீட்ல இருக்கு, 1 ஃபீட்ல இருக்கு, பிரெத்தும் ஃபீட்ல இருக்கு. அப்ப ஏரியா என்ன வரும், லென்த் இன்டூ பிரெத், ஃபீட் இன்டூ ஃபீட் என்னது, ஸ்கொயர் ஃபீட். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபீட் போட்டு இங்க ஸ்கொயர் போட்டோம்னா என்னது, இது ஸ்கொயர் ஃபீட். கிளியரா? இப்போ ஏரியா வந்து எதுல கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஃபீட். அப்புறம் ரேட். சரியா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 15 ருபீஸ். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 15 ருபீஸ், 15.5 ருபீஸ் பே பண்றோம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கால்குலேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அங்க இருந்திருந்தா நம்ம எவ்வளவு ருபீஸ் பே பண்ணிருக்கோம் சொல்றாங்க, டோட்டலா 10,075 ருபீஸ் பே பண்ணிருக்கோம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தா நம்ம இவ்வளோ பே பண்ணிருப்போம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவிஷன் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது இது என்னது, ஏரியா தானே, ஏரியா இன்டூ இதையும் நான் மல்டிப்ளை பண்றேன். என்னது, ருபீஸ் 15.50 இஸ் ஈக்குவல் டு இது என்னது 10,075 rupees 10,075 into 1 square feet. சரியா? ஏரியாவும் எதுல இருக்கும், ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க 10,075 டிவைடட் பை இது மல்டிபிளிகேஷன்ல இருந்து இது கீழே வரும்போது என்ன வரும், டிவிஷன்ல வரும் 15.50. ஸோ இதுவும் ருபீஸ், இதுவும் ருபீஸ். ருபீஸ் நமக்கு இங்க கேன்சல் ஆயிடும். இன்டூ ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட். கிளியரா? இப்போ நம்ம நார்மல் டிவிஷன், நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பை 100, இங்கேயும் மல்டிப்ளை பை 100 போடுறோம். நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா 1,0,0,7,5 அப்புறம் 2 0. ஏன்னா இங்க டெசிமலே இல்ல, டெசிமல் இங்க இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரைட் சைட் 2 மூவ் ஆகும். டிவைடட் பை இங்க என்ன இருக்கு, 1,550. கிளியரா? இது ஏரியா. அப்ப நம்ம இதுல சொல்லிருக்கோம், ஸ்கொயர் ஃபீட்ல தான் நம்ம கொடுத்திருப்போம், ஸ்கொயர் ஃபீட். இப்போ என்ன பண்ணலாம், இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 0 மட்டும் தான் லாஸ்ட்ல இருக்கும்போது கேன்சல் பண்ணணும், நடுவுல இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்புறம் 15/5 வந்ததுன்னா இந்த 5 அப்படின்னு கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா? இது தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ இங்க 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1,0,0,750 டிவைடட் பை 155. கிளியர்? இதையும் நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணலாம். ஈஸியா கேன்சல் பண்ணா என்ன பண்றேன், ரெண்டுத்தையும் நான் 5ஆல கேன்சல் பண்றேன். அப்ப நமக்கு கொஞ்சம் 155ன்றது பெரிய நம்பரா இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் சின்ன நம்பர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 10 இருக்கா, 10 வந்து 5ஆல டிவைட் பண்ணா, அதாவது 5ஆல கேன்சல் பண்ணா என்னது, 2 5s are 10. அப்புறம் இந்த 0 அப்படியே போட்டுக்கிறீங்க. அப்புறம் இங்க 7 இருக்கு, 1 5 is 5, ரிமைண்டர் 2, 5 5s are 25. அப்புறம் இந்த 0 இங்க இருக்கு. பை இங்க என்ன வரும், இதுவும் 5ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும், 3 5s are 15, அப்புறம் 1. ஸோ இதை நான் எப்படி போட்டுருக்கேன்னு சொல்லி கிளியரா போடுறேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1,0,0,750 5ஆல டிவைட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன வரும், 2 5s are 10 வருமா, இங்க 0, இங்கேயும் 0 இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கிறோம், மேல 0, நெக்ஸ்ட் நம்பர் என்னது 7. இப்போ 1 5 is 5 வருமா, சப்ராக்ட் பண்ணா 2 வருமா, நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5. இப்போ என்ன வரும், 5 5s are 25 0. ஸோ இங்க 0 அப்படியே போட்டுக்கிறேன். இதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க என்னது 155 டிவைடட் பை 5. மேலே எதால டிவைட் பண்றோமோ அதே தான் கீழேயும் டிவைட் பண்ணும். அப்போ என்ன வரும், 3 5s are 15.
அப்புறம் 0 வந்துடும், இது 5. அப்போ என்ன வரும்? 1/5 is 5. இப்போ நமக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் வந்தாச்சு. ஏன்னா 155ல நம்ம டிவைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நார்மலா இதை நம்ம டிவைட் பண்ணலாமா? தட் இஸ் 20150 divided by 31. இப்போ 20 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 20 டிவைட் ஆகாது. 201 எடுத்துக்கலாம். 201 எடுத்தா என்ன வரும்? 6 டைம்ஸ் போடலாம். 6 வரும். 6 3 சார் 18 வரும். இப்போ சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 5 வருமா? 11 minus 6 is 5. அப்புறம் இங்க 9 இருக்கும். 9 minus 8 is 1. அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் எழுதுகிறீங்க 155. இப்போ 5 டைம்ஸ் போட்டோம்னா என்ன வரும்? 5 155 0. அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? மேல ஒரு 0 போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 650 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 rupees. அப்போ 10,000 rupees பே பண்ணிருக்காங்கன்னா அங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there will be 650 ஸ்கொயர் ஃபீட்.